Hi friends, welcome to our Saravana Baba YouTube channel. Last class we all discussed about verb, action word and the straight verb is called verb. நம்ம இரு விதமான verb பார்த்தோம். action verb இருக்குது, straight verb இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட், அட்வர்பு, காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? லிசன். ஷீ லாஃப்டு அப்படின்றது தான் இங்கே ஒரு வேர்ப். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர்ப்னால் ஒரு செயல். அப்போது அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அதுதான் சப்ஜெக்ட். ஸோ அவள் சிரித்தாள். அப்போது சிரிக்கிறா அப்படின்றது வந்து ஒரு வேர்ப். இந்த செயலை யார் செஞ்சாங்களோ அது சப்ஜெக்ட். தென் குமார் ஸ்பீக்ஸ். குமார் பேசிகிட்ருக்கான், பேசுகிறான் அப்படின்றது வேர்ப் இந்த இடத்துல. அப்போது யார் அந்த செயலை செஞ்சாங்களோ, இது வந்து நேமிங் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல குமார் அப்படின்றது சப்ஜெக்ட், இந்த வேர்பை செய்கிறது குமார். ஸோ இஸ் ஏ சப்ஜெக்ட். இது வந்து எஸ்வி பேட்டர்ன், சப்ஜெக்ட் வேர்ப் பேட்டர்ன். தென் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படின்றது தமிழில் நம்ம சொல்வோம் இல்லையா, செய்யப்படும் பொருள். அந்த செயலை யார் செய்கிறாங்க, இல்லை எந்த பொருளை வச்சு மையமாக வச்சு செய்கிறாங்க அப்படின்றது தான். கருணா ரிசீவ்டு த புக். கருணா ரிசீவ்ட் த புக். கருணா ரிசீவ்டு அப்படின்னா நமக்கு மீனிங் வராது. அவன் வந்து பெற்றுக்கொண்டான். என்ன பெற்றுக்கொண்டான்றது இந்த இடத்துல தெரியாது இல்லையா. ஸோ என்ன பெற்றுக்கொண்டான் அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி வருது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல த புக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். தென் அபி ப்ராட் த ஆப்பிள். அபி வந்து என்ன பண்ணிட்டு வந்தான், ஆப்பிள் வாங்கிட்டு வந்தான். அபி ப்ராட் அப்படின்னாலும் மீனிங் வராது. அபி வாங்கிட்டு வந்தான், என்ன வாங்கிட்டு வந்தான் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ த ஆப்பிள் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் எஸ்விஓ பேட்டர்ன், சப்ஜெக்ட் verb then object. Next subject verb adverb. verb அப்படின்னாலே நம்ம செயல்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ adverb அப்படின்றது என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குது, அதாவது வினை உரிச்சொல் அப்படின்றது. இது வந்து எப்படி கொஷின் ரைஸ் ஆகும் அப்படின்னா, வாட், வேர், ஹவு அப்படின்ற மாதிரி கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த சென்டென்ஸ் வரும். கமல் ran well. கமல் ரேன் வெல். கமல் நல்லா ஓடினான். இப்போது எப்படி ஓடினான் அப்படின்னு நம்ம கொஷின் ரைஸ் பண்ணலாம் இல்லையா. ஹவு அப்படின்னு ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுவோம். ஸோ கமல் இஸ் எ சப்ஜெக்ட், ரேன் இஸ் எ வேர்ப், வெல் இஸ் எ அட்வர்ப். கமல் ஓடினா அப்படின்றதே ஒரு மீனிங்ஃபுல் தான். ஆனால் எப்படி ஓடினா, நல்லா ஓடினான். எக்ஸ்ட்ரா அந்த செயல் இருக்கு இல்லையா, ரேனு. இந்த ரேனை வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது இந்த வெல், நல்லா ஓடினா அப்படின்றது. ஸோ கமல் ரேன் வெல் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்றதால எஸ்வி பேட்டர்ன். ஹீ மெட் அட் த பார்க். ஹீ மெட் அப்படின்னா நான் அவனை பார்த்தேன்றது சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. அட் த பார்க், எங்கே பார்த்தேன் அப்படின்றத எக்ஸ்ட்ரா சொல்லுது. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வேர், வென், ஹவு அப்படின்னு கொஷின் ரைஸ் ஆகணும். ஸோ இப்போ வேர் எங்கே பார்த்தோம், அட் த பார்க்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது, வேர்போட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட் த பார்க் அப்படின்றது அட்வர்ப், எஸ்விஏ பேட்டர்ன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். ஆப்பிள் டேஸ்ட் ஸ்வீட். ஆப்பிள் டேஸ்ட், ஆப்பிளோட டேஸ்ட் என்னன்றது, எப்படி இருந்ததுன்றதை சொல்கிறது தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும். அதாவது கம்ப்ளீட் ஆகிற சென்டென்ஸை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பூர்த்தி செய்யும் பகுதி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஆப்பிள் டேஸ்ட் ஸ்வீட். ஆப்பிள் டேஸ்ட், இப்போ ஆப்பிள் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும் இல்லையா. ஸோ ஸ்வீட்டாக இருந்தது, அதை கம்ப்ளீட் பண்ணுறது இந்த சென்டென்ஸை. ஆப்பிள் டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் மீனிங் வராது. ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது இல்லையா சென்டென்ஸு. ஸோ அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மணி இஸ் எ போஸ்ட்மேன். மணி இஸ் எ போஸ்ட்மேன். இது வந்து அந்த டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட் இல்லை, ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட். இப்போ மணி இஸ் அப்படின்னு சொன்னால் மீனிங் வருமா, வராது. ஸோ மணி இஸ் எ சப்ஜெக்ட், இஸ்
இஸ்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறான். சரியா, ப்ரெசண்ட்டில் வரக்கூடிய வேர்டு. வேர்பு ஏ போஸ்ட்மேன், மணி வந்து ஒரு போஸ்ட்மேனாக இருக்கான். ஸோ சென்டென்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதால திஸ் இஸ் எஸ்விசி பேட்டன். தென் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், அட்வர்ப். வி பாட் த புக்ஸ் இன் த ஸ்டோர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்றது செய்யப்படும் பொருள், என்ன பொருளை வச்சு சொல்கிறாங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட். வி இஸ் ஏ சப்ஜெக்ட், ப்ராட் இஸ் ஏ வேர்ப், வாங்கிட்டு வந்தான். த புக் இன் த ஸ்டோர், எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான், என்ன எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான், அட்வர்ப், ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வரான் இல்லையா. தென் புக்குன்றது அந்த பொருள், ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்விஓஏ பேட்டன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா, இந்த காம்ப்ளிமெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம், கம்ப்ளீட் சென்டென்ஸ்னு. தே செலக்ட் ஹிம் போலீஸ், அவன் வந்து போலீஸாக செலக்ட் பண்ணப்பட்டுட்டான். தே செலக்ட் ஹிம் போலீஸ், அவங்கெல்லாம் வந்து அவனை போலீஸாக செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது தே இஸ் ஏ சப்ஜெக்ட். யார் செலக்ட் பண்ணது, தே. அப்போது திஸ் இஸ் சப்ஜெக்ட். செலக்ட் இஸ் ஏ வேர்ப், ஒரு செயலை குறிக்குது. ஹிம் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல யாரை பற்றி சொல்ல வராங்கன்றது தான் ஹிம், அவனை. என்னவா செலக்ட் பண்ணியிருக்காங்க, பொருள் என்ன, காம்ப்ளிமெண்ட், சென்டென்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, போலீஸ். ஸோ எஸ்விஓசி பேட்டன். நெக்ஸ்ட் பாருங்கள், சப்ஜெக்ட், வேர்பு, ஐஓடிஓ. ஐஓ மீன்ஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். கோபி சென்ட் தெம் ஷர்ட்ஸ். கோபி இஸ் ஏ சப்ஜெக்ட், சென்ட் அதாவது கொடுக்குறான். வேர்பு தெம், யாருக்கு, அவங்களுக்கு. ஷர்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல வந்து ஷர்ட் கொடுக்குறான். ஷர்ட் அப்படின்றது டைரக்டான ஒரு விஷயம், டைரக்டாக என்ன கொடுக்குறான்றது தெரிஞ்சிச்சு. தெம், யாருக்கு கொடுக்குறான்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். கரெக்டாக டைரக்டாக யாருன்றது மென்ஷன் பண்ணாமல் இன்டைரக்டாக சொல்கிறதால இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுக்குறான், ஷர்ட் கொடுக்குறான், அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஜெக்ட், அட்வர்ப், வேர்பு, ஆப்ஜெக்ட். அர்ஜுனன் ஆல்வேஸ் ஸ்போக் ட்ரூத். சப்ஜெக்ட், அர்ஜுனன் இஸ் ஏ சப்ஜெக்ட், ஆல்வேஸ் இஸ் ஏ அட்வர்ப், வேர்ப் இஸ் ஏ ஸ்போக் ட்ரூத், என்ன பேசுகிறான், உண்மையை பேசுகிறான். எஸ்ஏவிஓ பேட்டன். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், வேர்ப், அட்வர்ப், காம்ப்ளிமெண்ட். ஹீ இஸ் ஆஃபன் லோஃப்ட். He is a subject, is a verb, often is